கமலஹாசன் சாங். அடியே அம்மா அடியே. எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. ரொமான்டிக் சாங்கா இல்ல ஃபீலிங் பாட்டா, சாமி பாட்டா? சாமி பாட்டா கமலஹாசன் சாங். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. மக்களே, கமலஹாசன் சாங்னா கமலஹாசனே வந்து அம்மன் வேஷம் போட்டு என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. அந்த படமா அந்த படம்? அந்த காதலா காதலா படத்துல சாமி வேஷம் போட்டுருவாருல, முருகன் வேஷம். படம் ஃபுல்லாவா? கொஞ்சம் சீன் மட்டும். அப்ப அந்த சாமி வேஷம் போட்டுல பாட்டு இருக்கா? இல்ல. அப்ப ராங், அவுட். கமலஹாசன் சாங். கல்லை மட்டும் கண்டால். நெக்ஸ்ட் குழு, இளையராஜா மியூசிக். இளையராஜா பாட்டு. மாஸ்டர், இந்த சிங்களத்து சின்ன குயில்ன்ற ஒரு பாட்டு இருக்குமே. ஜிங்கள ஜிங்கா ஜீபூம்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா, அந்த பாட்டு இல்ல. அப்போ வந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தான சொகவாசம் இல்ல. அண்ணாத்து அடரார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அடகாட்டோரமேயும் குறும்பாடு. இல்ல, அந்த பாட்டு இல்ல. இதழில் கதை எழுதும் நேரம் இது. இல்ல. ஒரு குழு கொடுக்குறேன். சோக பாட்டு. சோக பாட்டா? கமலஹாசன் சாங், இளையராஜா மியூசிக், சோக பாட்டு. எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார், அதுவா கண்ணே கலைமானே. கமலஹாசன் சாங்ல வேர்ல்டு லெவல்ல பெரிய ஹிட் தமிழர்கள் மத்தியில மற்றும் அதர் லாங்குவேஜ்ல கூட. கண்ணை கலைமான் என்ற சாங் வந்து கேட்காத ஆளுங்களும் கிடையாது, ரசிக்காத ஆளுங்களும் கிடையாது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை மகாலிங்கம் கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். நான் கமலஹாசன் நடிச்சா தெரியாது, இப்பதான் தெரியும் நான் பார்த்ததுல பாட்டை கேட்டிருக்கேன், பாட்டை பார்த்ததே இல்லை இதுவரை. கண்ணை கலைமானி சாங்ல லிரிக்ஸ் அண்ட் மியூசிக், அதுக்கப்புறம் வார்த்தையோட வலிமை அண்ட் ஆக்டிங், அது எல்லாமே வந்து வேற லெவல்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்க வீடியோஸ் பாக்குறது நீங்க இதுக்கப்புறம் போய் பாருங்க. இப்ப வந்து லிரிக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து டீகோட் பண்றது நம்மளோட ஒர்க். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு கண்ணை கலைமானே, இளையராஜா அவர்களின் மியூசிக்ல ஏஜே ஏசுதாஸ் பாடினது. லிரிக்ஸ் வந்து கண்ணதாசன். கண்ணதாசன் தெரியுமா மகாலிங்கம்? தெரியும் சார். ஆமா, பொட்டு வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு. கண்ணாடி கண்ணாடி, ஆமா கண்ணாடி போடுவேன் நான். கண்ணதாசன் தேவையா? கண்ணதாசன் அவர்களோட லிரிக்ஸ், அவ்வளவுதான் மேட்டர். ஓகே. பெரிய சோக பாட்டு. ஒரு காதலன் காதலி, ஒரு காதலி மன வளர்ச்சி குன்றி போயிருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட தன்னை நேசிச்ச காதல் வந்து மிக வலிமையானது, உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னோட காதல் வலிமையானது அப்படிங்கறத ஒரு ஆணித்தனமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. அப்ப இந்த பாட்டுல எவ்வளவு ஒரு காதல் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு ஒரு வலிமையானது அப்படிங்கறத கிளியரா அப்படியே கொடுத்திருப்பாங்க. காதல் அப்படிங்கறது வந்து ஈர்ப்பு. அது என்னைக்கு வந்து ப்ராப்ளமா கிரியேட் ஆச்சுன்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள என்டர் ஆகும்போது பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப காதல் வந்து ஒரு ஆண் வந்து பெண் மேல வர்றது மட்டும் தான் காதல் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு மகாலிங்கத்துக்கு வந்து ஒரு சாமி சிலைகள் எல்லாம் பிடிச்சிருந்துருக்குல்ல, அது பிடிக்குதுன்றத காதல். ஒருத்தனுக்கு வந்து ஆர்ட் டிராயிங்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் விரும்பக்கூடியதான் காதல். அதுல ஒரு வகை தான் பெண். ஆனா அந்த பெண் அமையும் அமையாது, பிரச்சனை இல்லைன்றது மணி அப்படிங்கறத டிசைட் பண்ண. இன்னைக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. அதனால வந்து நம் முதல் காதல் என்பது வெற்றி, நல்ல ஒழுக்கம், நல் வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் பண்றது எல்லாமே. குடியிருக்க வீடு இல்லாம நீ எப்படி ஜாலியா வாழ முடியும்? ரோட்ல போய் வாழ்றது ஜாலியா? இசைஞானி அவர்களின் இசையில அப்படியே கண்ணை கலைமானே பாட்டை அப்படியே கம்போசிங்ல ஃபர்ஸ்ட் பல்லவில ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ஊமை பெண் கூட வச்சுங்களேன், அந்த லெவலுக்கு ஒரு மன வளர்ச்சி குண்டி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்ட ஒரு குழந்தைக்கு ஈக்குவலாவும் பெரியவங்களுக்கு ஈக்குவலாவும் ஒரு தாலாட்டு மாதிரி வரக்கூடிய ஒரு பாட்டு. இதை என்ன மாதிரி கம்போஸ் பண்றாங்க, என்ன மாதிரி கம்போஸ் பண்ணா அந்த படத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி எப்படி புரியும் அப்படிங்கிற மாதிரி ஞானி அவர்களின் கம்போசிங்ல கண்ணதாசன் அவர்களின் வரிகளை தூக்கி உள்ள போட்ட உடனே அது என்ன மாதிரி மாறுது பாருங்க. இப்ப சாதாரண பாட்டு எழுதுறாரு, கண்ணே கலைமானே கண்ணி மயிலென கண்டேன் உனை நானே. இதுதான் சென்டென்ஸ். கண்ணே கலைமானே. கண் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடியதுல பார்ட்லயே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இது, பிளஸ் வேல்யூவானது கூட. பார்ப்பதற்கு இரண்டு கண்கள்,
அதுவும் குட்டி குட்டியா இருக்கு 2. ஆனா இதோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ராக்கெட்டை விட ஸ்பீடா இருக்கும். கிட்டத்தட்ட சூரியன், நிலவு இதுகளுக்கு ஈக்குவலா வந்து கண்களை வந்து படைச்சிருப்பாரு. ரொம்ப சென்சிட்டிவானது. அதை தான் முதல் வார்த்தையா தூக்கி வைக்கிறாரு. கலைமான் என்பது வந்து கலையாக இருக்கக்கூடிய மான். மான்ல வந்து பல வகையான மான்கள் இருக்கும். அதுல வந்து கலையாக என்ன மான் இருக்கு? கலைமான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா மான் என்றாலே புள்ளி மானு, அந்த மானு, இந்த மானு அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதுல கலையாக இருக்கக்கூடிய என் மானே, கண்ணே அதுவும் அவள்தான், கலைமானும் அவள்தான். இன்னொரு வார்த்தைய அதுக்குள்ள ஆட் பண்றாரு. கண்ணி மயில் என கண்டேன் உன்னை நானே. சாதாரண பெண்ணாக நான் உன்னை பார்க்கவில்லை, சென்சிட்டிவான கண்ணாகவும் கலைமானாகவும் கண்ணி மயிலாகவும் உன்னை நான் பார்க்கின்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. டியூனை கொண்டு வந்து ராஜா உட்கார வைக்கிறாரு. உடனே தாளாட்டணும்ல அந்த இடத்துல. டியூனை போட்டு முடிச்சனே ஜேசுதாஸ் வந்து பாடணும். ஜேசுதாஸ் வந்து பாடும்போது அந்த பாட்டு வேற லெவல். ஏன் எஸ்பிபியை பாட வைக்கல, ஏன் மனோவை பாட வைக்கலன்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கலாம். தாலாட்டு, இளையராஜா மியூசிக், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஆறுதல் சொல்றது மாதிரி அப்படி இருக்கிற ஒரு பாட்டு. இந்த இடத்துல ஜேசுதாஸ் வாய்ஸ் உள்ள என்டர் ஆகுது. கண்ணே கலைமானே கண்ணி மயிலே கண்டேன் உன்னை நானே. இப்ப இதுக்கு ஆன்சர் அடுத்த லைன். அந்தி பகல் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இந்த பார்க்கக்கூடிய தருணம் எவ்ரிடே இது வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனிடம் இதைத்தான் கேட்கிறேன். இதை ஒரு வரமாக சொல்லிவிட்டார். அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். அவள் என் கண்ணாகவும் கலைமானாகவும் கண்ணி மயிலாகவும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அந்தி பகல் எவ்ரிடே நான் வந்து இதே போக்கஸ்ல பார்க்கணும். இந்த வரத்தை நான் ஆண்டவனிடம் கேட்கின்றேன். சொல்லி முடிச்சிட்டு நீ கண்களால் உறங்கு. ராரி ராரு. உடனே தாளாட்டணும்ல ராஜேந்திரத்துல, கோயில் மணி மாதிரி. ராரி ராரு ஊராரீரு ராரி ராரு ஊராரீரு. இந்த பிரேக்க கூட விட்டு வைக்க கூடாதுன்ட்டு அதை ஃபில் பண்ணிருக்காரு பாருங்க. பெல் மாதிரி பாடுவது மட்டும் அந்த இடத்துல வந்து சுகத்தை கொடுக்காத. ஆமா, என்னுடைய இசையை நான் கொடுப்பேன்டா இசையின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்ணே கலைமானே கண்ணி மயிலேன கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓ ராரிரு. இதுதான் பல்லவி. கண்ணே கலைமானே கண்ணி மயிலேன கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கண்ணி மயிலேன கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரு ராரிராரு ஓராரிரோ. இப்ப சரணம் 1ல இப்ப அந்த பொண்ணு வந்து சைலண்டாவே இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்ப அந்த சைலண்ட எதுக்கு ஒப்பிடுறாருன்னு பாருங்க சரணத்துல. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. ஊமைனா ஒரு வகை அமைதினா, ஊமையா இருக்கிறவங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது. அதனால ஸோ எந்த பிரச்சனையும் வராது. அது ஒரு நல்லது அவங்களுக்கு. அவங்க யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா பேசுறதுனால மோஸ்ட்லி பிரச்சனைகள் வருது. ஸோ பேசாமல் அமைதியாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மன நிம்மதியாக இருந்திருக்கும், வாழ்க்கை நல்லா சுமூகமாக போகும். அதுக்கப்புறம் ஏழைனா எதுக்கும் ஆசைப்பட முடியாது. அது வேணும், இது வாங்கணும், இது வாங்கணும், ஆசைப்பட முடியாது. எதுக்கும் ஆசைப்பட முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழலாம். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி அப்படின்னு அவர் ஜேசஸ் பாட, ஆமா அப்படிங்கிறத போல அங்க அப்படின்னு ஒரு ஃப்ளூட் பீஸை வந்து அங்க வைக்கிறாரு. ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. ஊமையாக இருப்பவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சொன்ன மாதிரி பேச முடியாது, பேசாதனால ப்ராப்ளங்களும் கிரியேட்டும் ஆகாது. அது ஒரு வகையான அமைதி. ஏழையாக இருப்பதனால் எந்த அதிகாரத்தையும் எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது. நீ சொன்னது மாதிரி எதுக்கும் ஆசையும் பட முடியாது. அதனால ஒரு சத்தம் இல்லாமல் உட்கார்ந்து இருப்பது அது ஒரு வகையான
அமைதி. ஆனா இவள் யாரா? நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏடு என்றால் இந்த இடத்துல பெண் என்று அர்த்தம். நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஹீரோவோட லவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகிய பெண் கிளி மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து தினமும் பாடக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு குயில் மாதிரி சொல்கிறாங்க. இது இன்னும் தெளிவா நம்ம டீப்பா போறோம் அப்படின்னு சொன்னா, நீ அங்க ஊமையாக இருப்பது ஒரு வகையான அமைதி, ஏழையாக இருப்பது ஒரு வகையான அமைதி. ஆனால் நீயோ அழகிய கிளி போல் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண். ஆனால் உனது முனங்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த சத்தம், சின்ன சின்ன சத்தங்கள், அது ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு குயில் பாடினால் எப்படி இருக்குமோ அந்த பெண் குயில் போல் இருக்கின்றது உனது முனங்கல் சத்தம். ஓ, இவ்வளவு இருக்கு அதுல. இந்த மாதிரி யோசிக்க முடியலையே. இது மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்த என் குயில் பேடே ஏதோ ஒரு வகையில ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. ஓகே ஓகே. பேதைனா என்ன? பைத்தியம். பைத்தியம். எப்படி இப்படி ஆச்சுன்றது எனக்கு தெரியல. அதற்கு பெயர் தான் சதி அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு கண்ணதாசன் அவர்கள். பைத்தியத்தை போல ஆகி விடுவாய், ஆகிவிட்டாய் என்று சொல்லிட்டு விதி எனக்கு செஞ்சு. அப்ப ஊமை என்றால் அதில் ஒரு வகை அமைதி, அது ஒரு ட்ராக்கு. ஏழை என்றால் அது ஒரு அமைதி. ஆனா நீ எனக்கு கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பெண். ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, அதற்கெல்லாம் நீ கலங்காதே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. இந்த மாதிரி அஃபெக்ஷனா இருக்க ஒரு கேர்ள் கிட்ட சரணம் 2ல தன்னோட காதல் மொழிய எப்படி சொல்றாரு பாருங்க. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உன் மீது நான் கொண்ட காதல், அந்த காதல் மூலமா எனக்கு பல கனவுகள் வளருது. உன்னை எப்படி பார்த்துக்கணும், எப்படி வச்சுக்கணும், உன்னை எப்படி கவனிக்கணும், நிறைய கற்பனைகள் தோன்றுது எனக்கு. உன் மேல நான் தோன்றுச்சு, வளர்த்தேன், இறந்த காலமாய் போச்சு. ஓகே ஓகே, வளர்த்தேன். அவ்வளோ கற்பனைகள் தோன்றுச்சு எனக்கு உன் மேல நான் வச்சிருக்க காதல் மூலமா அப்படின்னு சொல்றாரு. கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். இந்த லைன் பாத்தீங்கன்னா வந்து உன்னை வந்து கண்ணும் கருத்தமா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா மாஸ்டர். கருத்து என்பது இந்த இடத்துல வந்து திங்கிங், பிரைன். ஆமா, கருத்து சொல்றது, கருத்துக்கள் உருவாக்கக்கூடிய இடம் பிரைன் இல்லையா. எனது மூளையில உன்னை நிறைத்தேன். எப்படி? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் லைன். இப்படியெல்லாம் உன்னை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கனவினையும் வளர்த்தேன், கருத்தினிலும் நான் நிறைத்தேன். இறந்த காலம். ஆனா அது என்ன ஆகல? பலிக்கல. இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. மறவாதுன்றது மறக்காது இந்த நம்ம சார். ஆமா, உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. உனக்காகவே நான் வந்து உயிர் வாழ்றேன். அதுக்கப்புறம் என்னாலும் என்னை நீ மறக்காது, என்னை வந்து மறந்துடாத, என்னையும் மறக்கடிச்சிடாத. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. நீ இல்லாம எனக்கு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில. ஆமா, நீதான் என்றும் என் சந்நிதி, என்னோட கோயிலே நீ தான். காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன்,
கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எனக்கு ஏது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. ஓவரால் சாங்ல கண்ணே கலைமானேல மகாலிங்கத்தை கவர்ந்த லைன். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. குமரனை கவர்ந்த லைன். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, ராகவேந்தருக்கு பிடிச்ச லைன். நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. மனிதனோட வாழ்க்கையில ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்பது ஒரு வகை அமைதி, நீயோ கிளிப்பேடு ஆனந்த குயில்பேடு, உனக்காக தொழ என்றும் உன் சன்னதியில் நான் நிற்பேன். கண்ணே கலைமானே. பாய். பாய். பாய்.